நியூஸ்7 தமிழின் எக்ஸ்பிரஸ் நியூஸ்க்கு உங்களை வரவேற்பது நான் மகேஷ் மற்றும் நான் ஷர்மிளா. இனி தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். தமிழக சட்டப்பேரவை கூட்டம் நாளை காலை 11 மணிக்கு நடைபெறும் என சட்டப்பேரவை செயலாளர் ஜமாலுதீன் அறிவிப்பு. முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு மீது நம்பிக்கை தெரிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்படும் எனவும் தகவல். புதிய அரசுக்கு இருக்கும் பெரும்பான்மையை நிரூபிக்க 15 நாட்கள் அவகாசம் வழங்கியிருந்தார் பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகர் ராவ். ஆளுநர் அழைப்பு விடுத்த 48 மணி நேரத்திற்கு உள்ளாக பெரும்பான்மையை நிரூபிக்க அதிமுகவினர் முடிவு. தமிழக சட்டப்பேரவையின் முன்னவராக அமைச்சர் KA செங்கோட்டையன் நியமனம். சட்டப்பேரவை செயலாளர் ஜமாலுதீன் அறிவிப்பு வெளியிட்டார். புதிய அரசு பதவியேற்றுள்ள நிலையில் சட்டப்பேரவை முன்னவராக மூத்த அமைச்சரான KA செங்கோட்டையன் நியமனம். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அமைச்சரவையில் ஓ பன்னீர்செல்வம் சட்டப்பேரவை முன்னவராக இருந்தார். நம்பிக்கை வாக்கெடுப்பில் அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் கலந்து கொள்ள அதிமுகவின் கொறடா ராஜேந்திரன் உத்தரவு. அதிமுக எம்எல்ஏக்கள் 134 பேருக்கும் கொறடா ராஜேந்திரன் தனித்தனியே கடிதம் அனுப்பியுள்ளதாக தகவல். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான புதிய அரசு பெரும்பான்மையை நிரூபிப்பதற்காக நாளை சட்டப்பேரவை கூடுகிறது. அதிமுக கொறடா உத்தரவை மீறி சட்டப்பேரவையில் வாக்களித்திடுவோர் மீது தகுதி இழப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். தமிழக அமைச்சர் OS மணியன் கூவத்தூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டி. தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் VK சசிகலா மேற்கொண்ட சபதம் வெற்றி. தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டி. தமிழகத்தில் 2 நாட்களுக்குள் எந்த குதிரை பேரமும் நிகழாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். இந்திய கம்யூனிஸ்ட் மாநிலங்களவை உறுப்பினர் டி ராஜா வலியுறுத்தல். நாளை நம்பிக்கை வாக்கெடுப்பிற்காக தமிழக சட்டப்பேரவை கூட உள்ள நிலையில் டி ராஜா கோரிக்கை. தமிழக முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி நீடிப்பது கேள்விக்குறியே என பொன் ராதாகிருஷ்ணன் கருத்து. கடந்த 50 ஆண்டுகளாக தமிழகத்தில் நடந்து வந்த திராவிட கட்சிகளின் சகாப்தம் முடிவு. கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கருத்து. அதிமுக பொதுச் செயலாளர் VK சசிகலா மறுசீராய்வு மனு தாக்கல் செய்தாலும் அது கண்டிப்பாக தள்ளுபடி செய்யப்படும். ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி மார்க்கண்டேய கட்ஜு திருச்சியில் செய்தியாளர்களுக்கு பேட்டி. சசிகலா 4 ஆண்டுகள் தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும் எனவும் மார்க்கண்டேய கட்ஜு தகவல். VK சசிகலா, TTV தினகரன், டாக்டர் வெங்கடேஷ் ஆகியோர் அதிமுக அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கம். அதிமுகவின் கொள்கைக்கும் கோட்பாடுகளுக்கும் எதிராக செயல்பட்டதாக ஓ பன்னீர்செல்வம் அணியைச் சேர்ந்த மதுசூதனன் அறிவிப்பு. கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட இவர்களுடன் கட்சி உறுப்பினர்கள் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ள தேவையில்லை எனவும் மதுசூதனன் தகவல். எடப்பாடி பழனிசாமி, MP தம்பிதுரை, தங்கமணி, RP உதயகுமார் உள்ளிட்ட 13 பேர் அதிமுகவில் இருந்து நீக்கம். கட்சியின் கண்ணியத்திற்கு மாசு ஏற்படுத்தும் வகையிலும் களங்கம் ஏற்படுத்தும் வகையிலும் நடந்து கொண்டதாக குற்றச்சாட்டு. முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அணியைச் சேர்ந்த மதுசூதனன் அறிவிப்பு. ஓ பன்னீர்செல்வம் அணியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகர் தனபாலை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து மனு. சட்டப்பேரவையில் நாளை ரகசிய வாக்கெடுப்பு நடத்த கோரியதாக தகவல். ஓ பன்னீர்செல்வம் அணியைச் சேர்ந்த MLAக்கள் நாளை நடைபெறும் வாக்கெடுப்பில் பங்கேற்பார்கள் எனவும் அறிவிப்பு. நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு எதிராக வாக்களிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளதாக மயிலாப்பூர் MLA நட்ராஜ் தகவல். மனசாட்சிப்படி வாக்களிப்பு போவதாக நட்ராஜ் செய்தியாளர்களுக்கு பேட்டி. மக்கள் உணர்வுகளை பேரவையில் பிரதிபலிக்க வேண்டியுள்ளதாகவும் நட்ராஜ் தகவல். நம்பிக்கை வாக்கெடுப்பின் முடிவை பொறுத்தே திமுக அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கும். திமுக மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி தகவல். சட்டப்பேரவையில் நாளை நடக்கும் நம்பிக்கை வாக்கெடுப்பு குறித்து கனிமொழி சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இல்லத்தில் கற்கள் வீசி தாக்குதல் நடத்தப்பட்டது தொடர்பாக அபிராமபுரம் போலீசில் புகார். அமைச்சர் CV சண்முகம் ஆதரவாளர்கள் கற்கள் வீசி தாக்குதல் நடத்தியதாக பன்னீர்செல்வம் ஆதரவாளர் குற்றச்சாட்டு. ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் தங்களை தாக்கியதாக அமைச்சர் CV சண்முகத்தின் ஆதரவாளர்களும் போலீசில் புகார். இரு தரப்பினரும் புகாரையும் பெற்றுக்கொண்டு ரசீது வழங்கிய அபிராமபுரம் போலீசார். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வீட்டில் கல்வீச்சில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நூற்றுக்கணக்கானோரை கைது செய்து போலீசார் நடவடிக்கை.
மணப்பாறையில் அனுமதியின்றி பேரணி செல்ல முயன்ற ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு கைது. முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் தமிழகம் முழுவதும் வாக்காளர் சந்திப்பு பேரணி நடத்தப்போவதாக நேற்று அறிவிப்பு. மணப்பாறையில் முன்னாள் எம்எல்ஏ சின்னசாமி தலைமையில் பேரணி சென்றவர்களை கைது செய்து போலீசார் நடவடிக்கை. புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என திருமாவளவன் கோரிக்கை. தமிழக அரசியல் சூழல் ஆட்சி நிர்வாகத்தை முடக்கியிருந்ததாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் புகார். பாலியல் படுகொலை செய்யப்பட்ட ஹாசினியின் குடும்பத்திற்கு நிதி உதவியை மேலும் உயர்த்தி வழங்க திருமாவளவன் கோரிக்கை. முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நம்பிக்கை வாக்கெடுப்பில் வாக்களிக்க காங்கிரஸ் முடிவு. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசு ட்விட்டர் வாயிலாக தகவல். தமிழக சட்டப்பேரவையில் காங்கிரஸ் கட்சிக்கு 8 உறுப்பினர்கள் உள்ளனர். சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருந்து சென்ற தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் உட்பட 5 பேர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக பதவியேற்பு. கொலிஜியம் பரிந்துரையின் பேரில் 5 நீதிபதிகளுக்கும் தலைமை நீதிபதி JS கேஹர் பதவியேற்பு உறுதிமொழி செய்து வைத்தார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 28ஆக உயர்ந்துள்ள நிலையில் 3 நீதிபதிகள் காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு அணைகள் கட்டுவதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். மத்திய அரசுக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தல். தமிழகத்தின் 12 மாவட்டங்களில் விவசாயம் முற்றிலும் அழிந்து 3 கோடி மக்கள் பாதிக்கப்படுவர் என வைகோ எச்சரிக்கை. புதுக்கோட்டை, காரைக்கால் மாவட்டங்களில் எண்ணெய், எரிவாயு எடுக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும். பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். எண்ணெய் கிணறுகள் அமைத்தால் விவசாயமும் சுற்றுச்சூழலும் மிக கடுமையாக பாதிக்கப்படும் என அன்புமணி ராமதாஸ் தகவல். தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு ஏற்பட்டுள்ள இந்த ஆபத்தை தடுக்க மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அன்புமணி கோரிக்கை. மதுரை கீழடியில் தொல்லியல் ஆய்வுப் பணிகள் தற்காலிகமாகவே நிறுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் மகேஷ் சர்மா தகவல். திமுக எம்பி திருச்சி சிவா கோரிக்கைக்கு பதிலளித்த மகேஷ் சர்மா அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து தெரிவிக்கப்படும் என பேச்சு. கீழடியில் நடைபெறும் ஆய்வுப் பணிகள் அனைத்தும் ஆவணப்படுத்தப்பட்டு தமிழக மக்களின் பார்வைக்கு வைக்கப்படும் எனவும் தகவல். வங்கி செயல்பாடுகள் பெரும்பாலும் இணையத்தில் நடப்பதால் வாடிக்கையாளர்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சைபர் குற்றங்கள் தொடர்பான விழிப்புணர்வு கருத்தரங்கில் பேசிய ADGP சைலேந்திரபாபு வலியுறுத்தல். இணையதளங்களில் மோசடியில் ஈடுபடும் கும்பல் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக சைலேந்திரபாபு தகவல். ஈஷா மையம் சார்பில் நடத்தப்படும் சிவராத்திரி விழாவுக்கு தடை கோரி தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்தில் மனுவிற்கு பதிலளிக்க மத்திய மாநில அரசுகளுக்கும் ஈஷா மையத்திற்கும் தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் நோட்டீஸ். சுற்றுச்சூழல், இயற்கை வளம், வனவிலங்குகள் மற்றும் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படும் வகையில் விழா கொண்டாடுவதாக புகார். சிவராத்திரி விழாவை தடுத்து நிறுத்த வேண்டும் என பூவுலகின் நண்பர்கள் அமைப்பு சார்பில் மனு. சென்னை, மதுரை உள்ளிட்ட பல பகுதிகளில் ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது நிகழ்ந்த வன்முறை தொடர்பாக விசாரணை நடத்த நியமிக்கப்பட்டுள்ள ஓய்வு பெற்ற நீதிபதி ராஜேஸ்வரன் மதுரையில் இன்று ஆய்வு. தமுக்கம் மைதானம், அலங்காநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்கள் ராஜேஸ்வரனிடம் நேரில் புகார். விரைவில் சென்னையில் அலுவலகம் அமைக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களிடம் குறைகள் கேட்கப்படும் என ராஜேஸ்வரன் பேட்டி. சென்னை மெரினா கடற்கரையில் மாணவர்கள் மீண்டும் கூடி போராட்டம் நடத்தப் போவதாக சமூக வலைதளங்களில் வெளியான தகவல். மெரினாவில் உழைப்பாளர் சிலை முதல் கலங்கரை விளக்கம் வரை 200க்கும் மேற்பட்ட போலீசார் குவிப்பு. போலீசார் மெரினாவில் அவ்வப்போது ரோந்து வாகனத்தில் கண்காணிப்பிலும் ஈடுபட்டு வருவதாக தகவல். விருகப்பாக்கம் அருகே கல்லூரி மாணவர்கள் இடையே ஏற்பட்ட மோதலில் 2 படுகாயம். பச்சையப்பன் கல்லூரி மாணவர்களுக்கும் மாநில கல்லூரி மாணவர்களுக்கும் மோதல் நடந்ததாக தகவல். மோதல் சம்பவம் தொடர்பாக மாநில கல்லூரி மாணவர் ஒருவரை பிடித்து போலீசார் விசாரணை. இத்துடன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் நிறைவடைகிறது.